அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அநீதிக்கு எதிராக இளைஞர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஜ்ஜால் மதீனாவை நோக்கி வருவான். மதீனாவின் வாசல்களில் நுழைவது அவனுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மதீனாவுக்கு வெளியே மதீனாவின் உவர் நிலத்தில் அவன் தங்குவான். அவனை நோக்கி மக்களில் சிறந்த ஒருவர் அன்று புறப்படுவார். அவர் அவனிடம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் சொல்லிய தஜ்ஜால் நீதான் என உறுதியாக கூறுகிறேன் என்பார். அப்போது தஜ்ஜால் மக்களை நோக்கி, நான் இவனை கொன்று பிறகு உயிர்ப்பித்தால் என் விஷயத்தில் நீங்கள் சந்தேகம் கொள்வீர்களா என்று கேட்பான். மக்கள் கொல்ல மாட்டோம் என்பார்கள். உடனே அவன் அவரை கொன்று பின்னர் உயிர்ப்பிப்பான். அப்போது அந்த நல்ல மனிதர் உயிர்ப்பிக்கப்பட்டதும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்றைய தினத்தை விட தெளிவாக உன்னை பற்றி நான் இதற்கு முன் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை என்று கூறுவார். தஜ்ஜால் இவரை கொல்வேன் என்பான். ஆனால் அவனால் அவரை கொல்ல முடியாது. இந்த செய்தி அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் புகாரியில் 1882 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தஜ்ஜால் செய்யும் சில செயல்களை பார்த்து மக்கள் குழம்பி போய் நிற்பார்கள். அப்போதுதான் அந்த இளைஞர் மேற்கொள்ளும் துணிச்சலான செயல்கள் மக்களை குழப்பத்திலே இருந்து விடுவிக்கும். ஆகவே இஸ்லாமிய இளைஞர்கள் மார்க்கத்தின் மீது உறுதியான பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்மால் நம்மை பற்றி அறியாதவர்கள், புரியாதவர்களை எதிர்கொள்வதற்கு சரியான வலிமையை நாம் நமக்குத்தானே உருவாக்கி கொள்ள முடியும். இதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவம் பெற்ற உடனேயே வரக்கா இப்னு நௌஃபல் என்பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே தெரிவிக்கிறார். எப்படி தெரியுமா? அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், வரக்கா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நீர் கண்ட இவர்தான் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற மூசாவிடம் அல்லாஹுவால் அனுப்ப பெற்ற வானவர் ஜிப்ரீல் ஆவார் என்று கூறிவிட்டு, உம்முடைய சமூகத்தார் உம்முடைய இந்த மக்காவிலே இருந்து வெளியேற்றும் சமயத்தில் நான் உயிருடன் திடகாத்திரமான இளைஞனாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று கூறுவார். இந்த செய்தி ஸஹீஹ் புகாரியிலே 6982 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கத் இப்னு நௌஃபல் என்பவர் பல்வேறு வேதங்களை பற்றி அறிந்தவர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஹிரா குகையிலே ஏற்பட்ட அந்த அனுபவத்தை சொல்லுகின்ற போது, உங்களிடத்திலே வந்தவர் மூசா நபியிடத்திலேயும் வந்தவர்தான், அவர்தான் வானவர் ஜிப்ரீல் ஆவார் என்று சொல்லியதோடு மாத்திரமல்லாமல், நீங்கள் இதற்கு பின்பாக இந்த சமூகத்தாரை விட்டு வெளியிலே புறப்படுகின்ற ஒரு நிலை ஏற்படும். அப்போது நான் திடகாத்திரமான இளைஞராக இருந்தால் அப்படிப்பட்ட அநீதிக்கு எதிராக உங்களுக்கு துணை நிற்க முடியும். அது சாத்தியப்படுமா இல்லையா? அது சாத்தியப்படுவதற்குண்டான வாய்ப்பில்லையே, நானே வயோதிகனாக இருக்கிறேன் என்று சொல்லி தன் இயலாமையை சொல்கின்ற செய்தியைத்தான் இந்த நபி ஒளி தெளிவுபடுத்துகிறது. இளமை பருவம் ஒரு வலிமையானது, அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு தோதுவானது. உடலாலும் உடல் வலிமையாலும் மன திடகாத்திரத்தாலும் சிறந்து விளங்குகின்ற ஒரு பருவம். அந்த பருவத்திலே நல்ல விஷயங்களிலே ஆதரவளித்து தீய விஷயங்களுக்கு எதிராக, அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை ஒரு வலிமையான இளைஞரால் உருவாக்க முடியும் என்பதற்கு இந்த நிகழ்வுகள் நல்லதொரு படிப்பினையாக அமைய பெற்றிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய இளைஞர்களை ஈமானிலே வலிமையோடும் உடல் ஆரோக்கியத்திலே நல்ல சுகத்தோடும்
உடல் வலிமையோடும் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை கொடுத்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.